மக்களே, இது ஒரு அவசர பதிவு. ஏன் அப்படின்னா, இந்த போன சண்டே ஜனவரி 4 நினைக்கிறேன், சண்டே ஒரு 7-8 பேர் 50 வருட கராத்தேக்கு உழைத்த விழா கொண்டாடி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தவர் பாவம் கராத்தே பற்றி தெரியாத திருமால்வளவன் எம்பி அவர்கள் அண்டு ஏவா வேலு அவர்கள் திமுக எம்பி. இவங்களுக்கு கராத்தேனா என்னன்னு தெரியாது. அதனால் பாவம் ஏதோ கூப்பிட்டாங்க, வந்தாங்க, செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ஒரு கராத்தே பெல்ட்டை கட்டி கௌரவ கராத்தே பெல்ட்டுன்னு கொடுத்தா. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. கௌரவ கராத்தே பெல்ட் என்பது வேறு இருக்கட்டும். அதை அப்போ சொல்கிறேன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போது இவங்க இதை வாங்கினது 7-8 பேர் யாருன்னா கராத்தே தெரியாது. உங்களுக்கு கராத்தே வச்சு பிழைக்கிறவங்க, இது வரைக்கும் நல்ல பேங்கில் வேலை செஞ்சுட்டு பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்கெல்லாம் வேறு வேலை செய்கிறவங்க. கராத்தேன்னு 50 வருடம், இன்னும் சொல்லப்போனால் 60 வருடம் வாழ்க்கையே கராத்தேக்கு ஒப்படைச்சிருக்கணும். வெளியெல்லாம் விட்டு இப்போ எனக்கு பாருங்கள், ரயில்வேவில் வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து ரயில்வே டிரைவரு. எனக்கு ரயில்வேவில் வந்துச்சு. அதை விட்டுட்டு நான் கராத்தேக்குன்னு உழைச்சிட்ருக்கிறேன். இத்தனை வருஷமாக 70-60 வருஷமாக நான் வந்து கராத்தேக்கே உழைச்சிட்ருக்கிறேன். அப்படி இருக்கணும். அவங்கெல்லாம் ஜாக்கப்லாம் பேங்க்கில் வந்து வேலை செஞ்சவன், ஒரு மேனேஜராக. இந்த நல்ல சம்பளம் இப்போ வந்து ஸ்டைபண்ட் வருது, வந்து பென்ஷன் வருது. அல்டாஃபெல்லாம் பெரிய பிஸ்னஸ் மேன், கோடீஸ்வரன். அது மாதிரி மற்றவங்கெல்லாம் அதை இருந்துட்டு இதில் வந்து கராத்தே 50 வருஷம் பொழைச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு சர்டிஃபிகேட். அவங்க கராத்தே வளர்க்கலை, அவங்க கராத்தே வச்சு பொழைச்சாங்க. சம்பாதிக்க தான் அவங்க கராத்தேல வந்து இருக்கிறாங்களே தவிர அவர்களால் கராத்தே வளராது. இந்த குரூப் ஒழிஞ்சாதான் இந்தியாவில் கராத்தே வளரும், இந்தியா வளர்ச்சாகும். இதுங்க இருக்கிற வரைக்கும் இந்தியா கராத்தே கலையில் உருப்படாது, இந்தியா வளர்ச்சாக ஆகாது. இவங்களுக்கு கராத்தே பற்றி தெரியாத ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். தெரியும்னா உடனே போடுங்க. இந்த டெல்லியில் ஒருத்தர் அந்த பரத் சர்மான், அவனுக்கும் கராத்தே தெரியாது. ஜாக்கப் தமிழ்நாட்டு கராத்தே சங்க தலைவனாக இருக்கிறான், அவனுக்கும் கராத்தே தெரியாது. ஒரு பஞ்ச் அடிக்க சொல்லுங்கள், இந்த பஞ்ச் நல்லா வேக மாட்டிக்க சொல்லுங்கள், தெரியாது. பேசிக் பண்ண சொல்லுங்கள், தெரியாது. அல்டாஃபை பண்ண சொல்லுங்கள், தெரியாது. ஒரு பாடத்தை அவங்க டேனுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸ் பாடத்தை அதுக்கு ஒரு விளக்க சொல்லி கரெக்டாக செய்ய சொல்லுங்கள், தெரியாது. கை கால் செத்த பசங்க. இவங்களுக்கு போய் 50 வருஷம் இதெல்லாம் கராத்தே வச்சு பழைக்கிறதுக்காக போகிற திட்டம், வேறு ஒன்றும் இல்லை, சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம் மக்களே. இவர்கள் நம்பி உங்கள் பொண்ணான நேரத்தை பணத்தை வேஸ்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன். ரைட், இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பாரதியார் வந்து ரவுத்தரும் பழகுன்னாரு. ஓகே, அடுத்தவர் இறக்கும் தருவாய்னு ஒன்று சொன்னார். உடம்பை உறுதி செய், உடம்பை இரும்பாக்கு. இல்லை என்றால் நீ எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் உனது திறமை வேஸ்ட்டு. சின்ன வயசுல நீ செத்து போவ. 50 வயசு நீ தாண்ட மாட்டேன்ட்டு போயிட்டார். உதாரணம், அவரே 35க்கு மேலே நிற்கலை, மகாகவி. ஆனால் 35வது வயசுக்கு மேலே அவரே நிற்கலை, போயிட்டார். தியாகராஜ் பாவதர், பியூ சின்னப்பா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு, டிஆர் மகாலிங்கம், நம்ம ஜேபி சந்திரபாபு, சாவித்ரி, இன்னும் நிறைய கலைஞர்கள், அற்புதமான கலைஞர்கள்லாம் இந்த உடற்பயிற்சி அவங்களுக்கு உடலை காப்பாற்ற தெரியாதுன்னா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. 50 தாண்டல் அவங்கெல்லாம். இன்னும் டிஎஸ் பாலையா, இன்னும் எஸ்வி சுப்பையா, இன்னும் நல்ல கலைஞர்லாம் 55-60. ஜெய்சங்கரே 59, விவேக்கு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நிறையா கலைஞர்கள் சின்ன வயசுலேயே இறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். திறமையானவர்கள் 100 வயசு வரைக்கும் வாழணும், சக்தியோடு வாழணும் என்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த பதிவை போட்டுக்கிறேன். இப்போது பாரதியார் சொன்னார்ல, உடம்பை உறுதி செய். எப்படி அப்படின்றத இப்போ நான் செய்து காட்டுறேன், பாருங்கள்.
இந்த மாதிரி வீரக்கலையில் உடம்பை உறுதி செய்யக்கூடிய பாடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஒரு சின்ன பாடத்துக்கு வேகமாகவே நான் பண்ணி காட்டேன். நியாயமாக அதை ரொம்ப மெதுவாக செய்யணும். ஆனால் நான் மெதுவாக அப்படியே கொண்டு வந்தால் நீங்கள் பார்க்க மாட்டேங்க, எனக்கு தெரியும். அதனால தான் கொஞ்சம் நான் வேகமாக செஞ்சுட்டேன். இதை பார்த்து நீங்களும் செய்யாதீங்க, மயக்கம் வந்துடும். அதனால் நல்லா பயிற்சி எடுத்துட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. நல்லா சொல்லப்போனால் 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழ மனிதன் ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை தான் மூச்சை இழுத்து விடணும். இந்த கணக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. 100 வயது வரை கன்ஃபார்ம். நான் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு சொல்கிறேன். இந்தியாவின் ஆரோக்கியம் என் கையில் இருக்குது. என் பேச்சை கேட்டால் தான் இந்தியாவில் நோய் சாவுகள், தற்கொலை சாவுகள், ஆக்சிடெண்ட் சாவுகள், ஜாதி சண்டைகள் குறையும். இல்லை, குறையவே குறையாது. அதனால தான் நான் அந்த பதிவுகளை போட்டிருக்கேன். ஸோ இந்தியாவின் ஆரோக்கியம் என் கையில். நல்லா நான் சொல்கிறத கேட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். இல்லைன்னா இல்லை. இந்த ஊரை ஏமாத்துறாங்கல்ல, இந்த ஜாக்கப்பு, அல்டாஃபு, இன்னும் சில பேர்லாம், அவங்களுக்கு என்ன தண்டனை? அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க பாருங்கள், நான் வீடியோ போட்டு ஆயிரக்கணக்காக நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நான் நைட் வீடியோ ஜப்பான் நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன்னுவாங்க. இன்னும் கிடையாது. ஒரு வீடியோ அவங்க ஒரு பாடத்தை விளக்க சொல்லி போட சொல்லுங்க, தெரியாது. ஸோ மக்களை ஏமாத்துறதுனால் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க பெற்றாங்களே பசங்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க. அந்த பசங்க பெற்றாங்களே பசங்க, சின்ன பசங்க, பேரண்ட், இவங்களோட பேரண்ட்ஸ், பேர பசங்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க. அதனால் அடுத்த சந்ததி பார்த்தீங்களா, 4வது தலைமுறை, அது கண்டிப்பாக உடலால், அறிவால், மனதால் வீக்காக இருக்கும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை. அது கடவுள் கொடுக்குற தண்டனை. இதை மாற்ற முடியாது. அதனால் இந்த பதிவை பார்த்து அவங்களும் ஒழுங்காக மார்ஷல் ஆர்ட் வீரக்கலை பயிற்சி ஒழுங்காக நியாயமாக பண்ணுறது அவர்கள் சந்ததிக்கு நல்லது. மக்களே, நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு இந்த மூச்சு பயிற்சி, கைகால் அசைவுகள் பயிற்சி, முறையாக கைகால்களை அசைத்தால் நோய்கள் வராது. இதுதான் கான்செப்ட். இதை கேட்டு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.